முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்னு சொல்ற மாதிரி யூடியூபர்ஸ் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து முடிச்சு விட்ட படம் தாங்க இந்த தக் லைஃப் அப்படின்றது. த லைஃப் ஆஃப் டூ கார்ஜிஸ் ஒரு சல்லி பயலின் கதை இப்படி எல்லாம் சொல்லி இந்த தக் லைஃப் மூவியை கழுவி ஊத்தாத யூடியூபர்ஸே கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் 1 ஹவருக்கு தியேட்டருக்குள்ள உட்காரவே முடியாது, வெளியில விட்டுருங்கடா அப்படின்னு சொன்ன ரெட்ரோ மூவி ஜிபியூ எல்லாம் எல்லாரும் வச்சு கொண்டாடும் போது இந்த மூவி அதுல என்ன குறைஞ்சுது அப்படிங்கறது என்னோட கேள்வியே. ஒரு படத்துல சாங் ட்ரெண்ட் ஆனாலே, சாங் ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணாலே அந்த படம் முக்காவாசி ஓடிடுங்க. ஆனா இந்த படம் முக்கி முக்கி காவாசி கூட ஓடலைன்னா அதுக்கு ஒரே காரணம் இந்த யூடியூபர்ஸ் எல்லாரும் சேர்ந்து பண்ண நரித்தந்திரமான வேலை தான். சில யூடியூபர் சொல்றது என்ன அப்படின்னா, எங்க இந்த நேபாள் சீன் வந்ததோ அங்கே இந்த படம் அவுட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்றேன், எப்போ சின்மயிய பாட வச்சாங்களோ அப்பவே இந்த படம் அவுட்டுன்னு நான் சொல்றேன். முத்தமலை சாங்கோட சின்மயி வெர்ஷன் தி வெர்ஷன். சின்மயி வெர்ஷன் என்னதான் ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணாலுமே இந்த படத்துக்கு என்ன தேவை? இட்ஸ் பெயின்ஃபுல்லான ஒரு சாங். அந்த லிரிக்ஸ் எடுத்து பாருங்க, ரொம்பவே பெயின்ஃபுல்லா இருக்கும். என்னவனே காணவில்லையே நம்ம வருத்தத்துல பாடுறதுதான். சின்மயோட வெர்ஷன் வந்து ரொமான்டிக்கா இருக்கும். தியோட வெர்ஷன் அவ்வளவு ஒரு பெயினை சொல்லும். சோ சின்மயியோட வெர்ஷன் இங்க தப்பு. என்னதான் அது வந்து கேட்கறதுக்கு இதமா இருந்தாலுமே இந்த மூவிக்கு இது தேவை கிடையாது. தீப் வெர்ஷன் தான் கரெக்ட். இது ஆடியன்ஸ்க்கு புரியவே இல்ல. இத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இந்த மூவியோட டீமே போய் முத்தமலை சாங்க டெலிட் பண்ணதுதான் ரொம்ப தப்பான விஷயமா எனக்கு தெரியுது. பிளிப் பிளிப் எல்லா மூவியும் ரோஸ்ட் பண்ண பிளிப் பிளிப் அமரன் மூவியை மட்டும் ரோஸ்ட் பண்ணல. எதுக்கு? அமரனை ரோஸ்ட் பண்ணா இன்னைக்கு அவன் தான் ரோஸ்ட். அதனால அவன் அதை பண்ணல. இதுல ஒரு யூடியூபர் சொல்றான், பனிமலையில போய் அவன் படுத்து கிடந்தா இது வேக மாதிரி இருக்குன்றான். அந்த காஸ்டியூமை போட்டுட்டா இது வந்து போதி தர்மர்ல இருந்து விட்டு எடுத்ததுன்றான். என்னதான்டா சொல்ல வரீங்க? இந்த மூவில ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிச்சது இந்த கேரக்டர்ஸ் நேம்ஸ். ரங்கராய சக்திவேல் அப்படின்னு சொல்லும்போது அதுல இருக்க அந்த கெத்து, அமரன், ஜீவா, மங்கை கேரக்டர்ஸ் நேம்ஸ் எல்லாம் அவ்வளவு அழகா சூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த படத்துல ரங்கராய சக்திவேலுக்கும் ஜீவாவுக்கும் நடுவுல இருக்கிற லவ்வை இன்னுமே அழகா காட்டுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது இந்திராணியோட கேரக்டர்னு நான் சொல்லுவேன். ஒரு டைம் ஜீவா வந்து கோச்சிக்கும் போது அவர் எவ்வளவு அழகா வந்து மன்னிப்பு கேட்பாரு, அதை எவ்வளவு அழகா பேசுவாரு, அந்த டைலாக்ஸே எவ்வளவு சூப்பரா இருக்கும். ஆக்டர்ஸ்க்கு நடுவுல இருக்கிற ஏஜ் கேப்னாலதான் இந்த படம் அடி வாங்கிருச்சு அப்படியெல்லாம் சில பேர் சொல்லிட்டு தெரியும். அப்ப நான் கேக்குறேன், விருமாண்டி மூவில அதே கமல்ஹாசன் அதே அபிராமி தான், அங்க ஏன் அது அடி வாங்கல? ஏன்னா இது யூடியூபர் செஞ்ச வேலை. கண்டு கொண்டேன் மூவியை சினிமாட்டோகிராஃபி பண்ண சேம் பர்சன் தான் இதே சினிமாட்டோகிராஃபி பண்ணிருக்காரு. கலக்கலா இருந்துச்சு. ஒரு சீனையும் பிரம்மாண்டமா வச்சிருந்தாரு. டயலாக்ஸ் பின்னிருப்பாங்க. ரங்கராய சக்திவேலுக்கும் அமரனுக்கும் நடுவுல இருக்கிற கான்வர்சேஷன் எல்லாம் ரொம்பவே சூப்பர். அதுல கெமிஸ்ட்ரி அபிராமி கூடயும் இந்திராணி கூடயும் சேம் டைம்ல ஒரே மாதிரி ஒரு பெர்ஃபெக்டான ஒரு கெமிஸ்ட்ரி அவர் வந்து மெயின்டைன் பண்ணிருப்பாரு. ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். அதுலதான் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து வின் பண்றாரு. இந்த தக் லைஃபோட டயலாக்ஸ் எடுத்து பாருங்க. ஒரு டயலாகும் அவ்வளவு சூப்பரா எழுதியிருப்பாங்க. மணிரத்னம் சாரும் கமல்ஹாசன் சாரும் சேர்ந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும். அந்த ட்ரிஷா சீனா இருக்கட்டும், மேடம் ஐ அம் யுவர் ஒன்லி